அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த பயங்கரவாத தலைவன் ஃபாட் ஷுக்கூரை கொண்டது ஒரு ஃபோன் கால். அது தெரியுமா உங்களுக்கு? ஷுக்கூரின் கான்டாக்ட் லிஸ்டில் இல்லாத ஒரு நம்பரில் இருந்து ஒரு கால் வந்துள்ளது. ஒரு முக்கியமான விஷயம் உங்களோடு பேச வேண்டும். உங்கள் குரல் சரியாக கேட்கவில்லை, எனவே 7வது மாடியில் உள்ள உங்கள் வீட்டுக்கு போகவும் அங்கிருந்து என்னை அழைக்கவும். இங்கு ஒரே இரைச்சலாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறான் அந்த போனில் பேசியவன். அவன் அரபி மொழியில் அப்படி சொல்லி இருக்கிறான். அப்போது 2வது மாடியில் இருந்த ஃபாட் ஷுக்கூர் தனது நண்பர்களுடன் ஆலோசனையில் இருந்தார். உடனே அவர் 7வது மாடிக்கு விரைந்து சென்றார். 7வது மாடிக்கு போயிட்டு, நான் வந்துட்டேன், இப்போ பேசுங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த குரல் பேசவில்லை, இஸ்ரேலின் ஏவுகணை பேசியது. அவரும் அவரது மனைவியும் 2 குழந்தைகளும் அவருடன் இருந்த 5 அல்லக்கைகளும் கொல்லப்பட்டனர். இப்படித்தான் அந்த பிளாட்டு நிறைவேற்றப்பட்டது. ஹிஸ்புல்லாக்கள் ஏமாந்த சோனகிரிகள் ஆயினர். கோலன் ஹைட்ஸில் குழந்தைகளை கொண்டதற்கு பழி இப்படித்தான் சுட சுட தீர்க்கப்பட்டது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதும் ஃபாட் ஷுக்கூரின் உடலை ஹிஸ்புல்லாக்கள் தேடினார்கள். கிடைக்கவில்லை. அவரது உடல் அங்கு கிடைக்கவில்லை. அப்பா தப்பிச்சிட்டாரியா என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே தேடியவர்களில் ஒருவன், அண்ணன் இங்கே தாங்க செத்து கிடக்காரு அப்படின்னு பக்கத்து மாடியிலிருந்து ஒருவன் கூவினான். குண்டு வெடித்ததில் அவருடைய உடல் தூக்கி வீசப்பட்டு விட்டது. பக்கத்து மாடியில் படுத்து கிடக்கிறாரு. அப்புறம் என்ன, சாட்டையும் விளக்குமாறையும் கொண்டு வந்து அள்ளி எடுத்தனர். அந்த தாக்குதல் இப்படித்தான் இனிதே சுமூகமாக அமைதியாக நடத்தேறியது. அந்த 12 இஸ்ரேலிய குழந்தைகளின் ஆன்மாவும் சாந்தி அடைந்தது. அதற்கு அடுத்த நாள் தான் சாகப்போவது தெரியாமல் சோனகிரி இஸ்மாயில் ஹனியா தனது உதவியாளர்களுடன் இஸ்ரேலை தாக்குவதற்கு திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருந்தார். இப்போது அவர் சொர்க்கத்தில் பல ஹமாசுகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறாராம். இப்போது நடந்து வரும் பீஸ்டாக் போர் நிறுத்தத்துக்கான கடைசி பேச்சுவார்த்தை என்று ஆண்டோனி பிளிங்கன் கூறிவிட்டார். உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் சம்மதித்து விட்டது. ஹிஸ்புல்லாக்கள் இன்னும் ஒத்துழைக்கவில்லை, இன்னும் சம்மதிக்கவில்லை. இந்த பேச்சுவார்த்தை தோற்று போனால் காசாவை போன்றதொரு பேரழிவை ஈரான், லெபனான், ஏமன் என்ற இந்த நாடுகள் சந்திக்கும். புல்டோசர் டிரைவர்களுக்கு இனி அங்கு நிறைய வேலைவாய்ப்பு இருக்கும். துருக்கியை தன்னுடன் வந்து சேர்ந்து சண்டையிடும்படி ஈரான் தேங்காய் துண்டை அடுப்பில் சுட்டு பொரியில வச்சு கூப்பிடுது. மனநிலை பாதிக்கப்பட்ட தையிப் எர்டோகனிடம் இருந்து இன்னும் எந்த தகவலும் வரலையாம். லெபனான் நாட்டு மக்கள் காசா பேரழிவு தனது நாட்டிலும் ஏற்பட்டுவிடக்கூடாதே என்று ஆண்டவனிடம் வேண்டுகிறார்களாம். இன்டர்நேஷனல் இடைத்தரகர் ஐநாவிடம் கூட சொல்லி பார்த்தாச்சு, எதுவும் நடக்க மாட்டேங்குது. லெபனான் நாட்டு மக்கள் போரை வெறுக்கிறார்கள். ஆசையாய் கட்டிய வீடுகள் நிலத்தில் சரிந்து விழுவதை யார்தான் ரசித்து பார்ப்பார்கள், யார்தான் விரும்புவார்கள்? பிள்ளைகளை அவர்கள் தட்டி கேட்க முடியாது, அதெல்லாம் தருதலை பிள்ளைகளாச்ச. எவன் புத்திமதியும் கேட்காத கோமேனி ரத்தம் அவங்க உடம்புலையும் ஓடுதே. எனவே லெபனீஸ் மக்கள் ஹிஸ்புல்லாக்களின் மறைவிடங்களை இஸ்ரேலிடம் போட்டுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டனர். அயன்டோமை மீறி டெல் அவீவ் மேல் குண்டுகள் வீச எடுத்த முயற்சிகள் வீணானதால் வெஸ்ட் பேங்கில் உள்ள ஒரு ஹமாஸ் ஆதரவாளரின் உதவியை நாடினார்கள் இந்த ஹிஸ்புல்லாக்கள். அவனை பிரெயின் வாஷ் செய்யலாம் என்று பார்த்தால் அவனுக்கு பிரெயினே இல்லாததை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். ரொம்ப சௌரியமாக போச்ச. அவனையே சூசைட் பாமாக மாட்டி ஒரு ஷோல்டர் பேக்கில் வெடிகுண்டுகளை நிரப்பி டெல் அவீவுக்கு அனுப்பினார்கள். அவனிடம் இஸ்ரேலிய ஐடி கார்டு இருந்ததால் யாரும் அவனை சந்தேகிக்கவில்லை. ஒரு மாணவனைப் போல தோற்றம் கொண்ட அவன் ஒரு ஷோல்டர் பேக்கை முதுகில் மாட்டிக்கொண்டு போய் டெல் அவீவ் நகரத்துக்குள் நுழைந்திருக்கிறான். அவனுக்கு தான் மூளை இல்லையே. ஹமாஸ் சொன்ன இலக்கை அடையும் முன்பே ரிமோட்டை அமைக்கி சேனலை மாற்றிட்டான். அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் குறுக்க வந்துச்சோ என்னமோ, வழக்கம் போல அவன் ரிமோட்டை அமைக்கிட்டான். ரிமோட்டை அமுக்குனதும் குண்டு டமாரென்று வெடித்ததில் அவன் இஞ்சி 200 தரையில் சிதறினான். நல்ல வேளை அந்த சமயம் டெல் அவீவ் லேஹி என்ற அந்த ரோட்டில் ஆள் நடமாட்டம் ஏதும் இல்லை. அதனால தப்பிச்சாங்க இஸ்ரேலியர்கள். டெல் அவீவின் லேஹி என்ற அந்த ரோட்டில்
அவன் நடந்து போனபோது பல சிசிடிவி கேமராக்களில் அவனது இமேஜ் வீடியோவாக பதிவாகி உள்ளது. வீட்டில் நிம்மதியாக ரிமோட்டை அமைக்கி டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருந்த பயலை பிடிச்சி அவன் கையில் வெடிகுண்டை கொடுத்து ரிமோட்டை கொடுத்தா என்ன நடக்கும்? ஹமாஸ் சேனலை அவன் மாற்றிட்டான். ஐயோ என்று ஹிஸ்புல்லாஹ்கள் தலையில் கை வைத்தனர். நல்ல வேலை எதுவும் டவுட்டு வந்து நாம் தங்கியிருக்கிற கோபக்கம் வராமல் இருந்தானே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. லெபனான் பகுதியிலிருந்து அனுப்பிய 5 ஏவுகணைகளில் 3 அயன் டோம் அழித்து விட்டது. ஒன்று வயல்வெளியில் வழக்கம் போல விழுந்து வெடித்தது. இன்னொன்று மிலிட்டரி பேஸில் போய் விழுந்து வெடித்ததில் ஒரு அமெரியா என்ற ஒரு இராணுவ வீரன் உயிரிழந்தான். பலர் காயமடைந்தனர். அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் இராணுவம் தாக்கியதில் ஹவுலா என்ற ஊரில் 2 ஹிஸ்புல்லாஹ்கள் இறந்தார்களாம். அதோடு ஈரானுக்குள் போய் வெண்டாடி வேந்தருக்கு ஒரு கிளி கொடுக்கலாம் என்று திட்டமிட்டு இருந்தனர். போர் நிறுத்தம் என்ற பேச்சுவார்த்தை முடிவை தெரிந்துவிட்டு ஈரானுக்கு டூர் போகலாம் என்று நேத்தன் கூறிவிட்டாராம். இஸ்ரேலிய பிரசிடென்ட் ஹெர்சாக், ஹிஸ்புல்லாஹ்கள் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். நாங்கள் எப்போதோ சம்மதித்து விட்டோம் இந்த உடன்படிக்கைக்கு. அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இந்த பாரு, இதுதான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ். இதுக்கு ஒத்துக்கலைன்னா F-22 விமானத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு பிளிங்கன் திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம். ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் திணறுகிறார்களாம். இக்கட்டான நிலைமையில நம்மளை கொண்டு போய் விட்டுட்டானே இந்த சின்வர். ஏய் சின்னவனே என்று இந்த லெபனானில் இருக்கிறவனை கூப்பிடவா முடியும்? மண்ணுக்கடியில் ஒளிஞ்சிருக்கிற அந்த மண்ணாந்தைக்கு எப்படி கேட்கும்? எங்கள் சூசைட் பாம் தோல்வி அடைந்து விட்டது என்று ஹமாஸ் தற்கொலைக்கு முயன்று இருக்கிறதாம். ஹமாஸ் அடுத்த அட்டம்ப்டிலாவது ஒழுங்காக படித்து நீட்டாக பாஸ் பண்ணதுக்குள்ளே வழியப்பாரியா அப்படின்னு ஹமாஸ் ஆக்டிங் முதல்வர் சொன்னாராம். துப்பாக்கிகளையும் ஏவுகணைகளையும் நீட்டிக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தா மட்டும் போதுமா? சுடவும் தெரியணுங்கய்யா. அதுக்கும் படிக்கணும், அதுக்கும் குறி பார்த்து சுடணும். அப்போத்தான் ஈரான் அண்ணன் நமக்கு தங்க பதக்கம் தருவார். தெரிஞ்சுதா? ஒரு சூசைட் பாம்பு ஃபெயில் ஆகிட்டா என்ன, அடுத்து சூசைட் பாம்புகள் இனி உலா வரும். எப்படியும் சாவதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் 500 ரூபா பிரியாணி போட்டு வளர்க்குறதே அதுக்கு தானே. பிளிங்கனே ஒரு கணம் திகைத்து விட்டாராம். நம்ம இஸ்ரேலில் கால் வச்ச அன்னைக்கே தற்கொலைப்பட தாக்குதே. அதனால தான் அவர் ஹமாஸுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி சான்ஸ் இது என்று சொல்லிவிட்டாராம். இதுக்கு பிறகு எந்த பேச்சுவார்த்தைக்கு நான் வரமாட்டேன் என்று திட்டவட்டமாகவும் திட்ட சதுரமாகவும் திட்ட முக்கோணமாகவும் சொல்லிட்டாராம். இது அவருடைய 8வது இஸ்ரேல் பயணம். தவறுதலாக வெடித்த வெடிகுண்டு ஏதோ லூஸ் கான்டாக்ட் ஏற்பட்டு வெடித்து விட்டதாம். லூசுகள் தயாரித்த வெடிகுண்டில் இதெல்லாம் சகஜம்தானப்பா. ரிமோட்டை கையில் பிடிச்சதும் அவனுக்கு சன் டிவி ஞாபகம் வந்திருக்கும், சேனலை மாற்றியிருப்பான். அதுதான் நடந்திருக்கும். நமக்கு தெரியாதா? வேறு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வருவேன். ஜெய் ஹிந்த்.